கன அளவில் இன்ச்சின் போட்டுக்கோ. மேலே கன அளவுன்ற பாக்ஸில் இன்ச்சின் போட்டுக்கோ. எவ்வளோ இருக்குது? 24. உன்னுடைய வயசு வந்து வயசு போட்டுக்கோ. 2006 நட்ட மரம். அப்போ வயசு என்னாச்சு? 2006 நட்ட மரம். அது இப்போ வயசு என்னாச்சு? 2006 நட்டது. 18 வருஷம் சார். 18 சார். 18 சார். 4. இதுல 4. சரியா? 28 கரெக்டாக எழுதுறியா? சரி. இலையினுடைய தோற்றம் வந்து தளிர் இருக்கா? தளிர் இருக்கா? நல்லா பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ. தளிர் இருக்கா? இல்லை, தளிர் இல்லை. எல்லாமே வந்து முதிர்ச்சியான இலையா இருக்கு. அப்போ முதிர்ச்சியான இலையில திக்கடி. உயரத்தில் வருஷத்தை எழுதணும். சரி, அடுத்து பூ இருக்கா பாரு. பூ இல்லை, பூ இல்லை. அப்போ முட்டு இல்லை, மலரும் இல்லை. இல்லைன்னு மார்க் பண்ணிக்கோ. இன்ட்டு மார்க் போட்டுக்கோ. சரி, மேலே வந்து காய்கள் இருக்கா? இருக்கு சார். காய் வந்து காயா இருக்கா பழமா இருக்கா? காயா இருக்கு சார். பச்சை கலர் இருக்கு. காய் டிக்கெட் பழமாவும் இருக்கா? இல்லை சார். காய்டா பழம் வந்து கருப்பா இருக்கும். இருக்கு. ரெண்டுலையும் கடிச்சுக்கோ. காயும் இருக்கு, பழமும் இருக்கு. இலை பாடா கிட்ட பிள்ளைங்க பேச. அப்படி வர்றப்ப கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். சரியா? கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இதை பார்க்க போகிறோம். இதையாவது அதையாவது எடுத்துக்க போகிறோம். அடுத்த மரத்தோட பேர் எழுதிக்கோ. புங்கை. புங்கை மரம் எழுதிட்டீங்களா? சரி, இதனுடைய இலை ஒற்றையா கூட்டா? கூட்டு. சரி, அல வா. கீழே அலல 16 போட்டுக்கோ. எதில் போடணும்? கன அளவில் 16. சரி, உயரம் நம்ம கட்டடத்தை எவ்வளோ எடுத்துக்கிட்டோம்? 10 அடி உயரம் எடுத்தோம். அதுலேருந்து ஒரு 5 அடி இருக்குமா? 15 போட்டுக்கோ. ஓகேயா? வயது கவனிக்க. வயதுடா நம்ம அதுக்கப்புறம் தான் அந்த மரத்தை நட்டோம். அந்த மரத்தை நடும்போது ரவி சார் வந்துட்டார். ரவி சார் வரும்போது 2015. 2015லேருந்து இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 8 வருஷம் ஆயிருக்கு. வயது 8. ஆமாம், 8 வருஷம் ஆயிருக்கு. இதனுடைய இலைகள் எப்படி இருக்கு? தளிர் இருக்கா? முத்துன இலை இருக்கா? பழுத்து போன இலை? பழுத்த இலை இருக்கா? எங்க இருக்கு? அது தளிர். சரி,
இலைகள் கூட இருக்கு, தளிரும் இருக்கு. வெள்ளைட்டு கடிச்சுக்கோ. சரி, இதோடைய மொட்டு இருக்கா? இல்ல. மலரும் இல்ல. காய் இருக்கா? இல்லை சார். காய் இல்ல. பழம் இருக்கா? சார் வணக்கம் வணக்கம். சார் எட்டு. முள்ளு முள்ள கலக்காது என்ன பார்த்தா பிரவீனே மேலே கூட இல்லை பிரவீனே. ஒன்பது இஞ்சி தூங்கு மூஞ்சி தூங்கு மூஞ்சி. அது யார் பாய் சலந்தாங்களா? வாங்குடா. நீ ஏத்தாத, நீ வச்சு இல்ல கை எடுத்துக்கோ. அந்த டேப்பை கொண்டா. 60 வீடு முதல் எழுதிட்டோம். 60 இன்ச்சு தான். வயது வந்து 2005. அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சு? 20 போட்டுக்கோ. 2004 கடைசி டிசம்பர். 20 போடு. தளிர் இருக்கு, முதிர்வு இலை இல்லை, பூ இருக்கு, அந்த மரத்தில் இருக்கு. சரியா? அப்போ பூ இருக்குடா, மொட்டு கிடையாது. போட்டுருக்கோம். இதை விட அதை குறைச்சி போடுவோம். சரியா? ஒரு 15 போடலாமா? 14 போடு. அல்லடா ஏய் டக்குன்னு வரணும் ராஜான். கண்ணாடி சொல்லவு போடு. உன் மார்புக்கு எவ்வளோ இருக்கும் அவ்வளோதான். போடு. வலியுள்ள முத்து. வயது 10 ஆண்டுகள் போட்டுக்கப்பா. நல்லா பிடிக்கணும், ஒன்று போல பிடிக்கணும். முப்பத்தி 30.5 சார். 30.5. சரி 30 போட்டுக்கோ. சரி தளிர் இருக்கா? இருக்கு, இந்த பாரு தளிர் இருக்கு. சரியா? புதிர்வான இலை, காஞ்ச படுத்த இலை இருக்கா? இல்லை. சரி பூ இருக்காடா? எங்கேயாவது மஞ்சள் பூ இருக்கா? மஞ்சள் கலரில் பூ இருக்கா? சரியா? இது வந்து இதே கலரில் தான் இது போயிடும். ஆமாம், 2 குட்டி கடி. இதில் ஏதாவது ஒட்டுண்ணி இருக்கா? எறும்பு. இதில் வேறு மிருகத்தை பார்க்கல, பறவையும் பார்க்கல. சரி அடுத்தது சொல்லுப்பா. உயரம் அந்த உயரத்துக்கு இருக்கு. சரியா? அப்போ 22 போட்டுக்கோ. 25 போட்டோம்.
ஸ்னாப்லேயே இருக்கு. ஃபோட்டோ எடுக்கிறியா இடையில? ஆமாம் சார். ஆமாம் ஆமாம் வரும் வரும். எவ்வளோ இருக்கு? 54. டேய் அதனுடைய கன அளவு 54 இன்ச்சு. சார் வயசு வந்து 2004. இட்லிக்கு என்ன போட்டுருக்கோம்? நாலா? சார் இதுலேயும் குயில் இருக்கு சார். சார் 5 போடு, இது 24 போடு. சார் நான் அந்த மாதிரி வச்சேன். குயில் போடு, சார். 25 போட்டோம்னா அது ஏசியன் குயில். ஏசியன் குயில். ஏசியன் குயில் சார். எது சார்? குயில் குயில். அந்த இருக்கு சார். அதை எடுக்க முடியுமா எடு. சரி கவனிப்பா. இது எங்களை வழி விடுங்க. எங்களை அந்த இருக்குல்ல இங்கே பார்த்து அந்த குயில் தான் வழி விடுங்க. இலைய கொண்டு எக்கடா இருக்கு ஒழுது கருப்பு குயில் காய் இருக்கு பாரு. வேணும் ஏண்டஸ் நடக்குது. இந்த பாரு, காய் அந்த பக்கம் தொங்குது பாரு. பழமும் இருக்கு போட்டுக்கோ. தாவரம் குட்டி இலை கிடையாதுடா. சரி உயரம் என்ன இருக்கும்? 10 அடி போட்டுக்கோ. கன அளவு 11 இன்ச்சு. கன அளவு 11 இன்ச்சு. ஹெச்எம் வந்து 2015. அப்போனா 10 ஆண்டுகள் போடு. தளிர் இருக்கு, முதிர்ச்சியான இலை இருக்கு. இந்த பாரு இதெல்லாம் முதிர்ச்சி, கீழே விழுந்துரும். காய் இல்லை, பழம் இல்லை, தாவர ஒட்டுண்ணி இல்லை, பறவைகளோ வேற விலங்குகளோ பார்க்கல. சரி அடுத்து 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 மரம் அனுஷ்கா. அனுஷ்காவும் சார் எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க, வேடுகிறத எடுத்துக்கங்க. அங்க வா. ஏய் வாதுமை, பாப்பா. வாதுமை. பாப்பா இரு இரு இரு. தூர போ. மேலே மேலே. இலை வந்து ஒற்றை இலையா கூட்டு இலையா? ஒற்றை இலை. மார்பளவுக்கு எடுக்கணும். மேலே இரு இரு. உயரம் 15. இது கன அளவு 24. கன அளவு. வயது 16. பாரு இங்கதான் ஒரு இது இருக்கு. தளிர் இலை இருக்கா? எங்க இருக்கு? சரி ரைட்டு. தளிரில் டிக் அடிச்சுக்கோ. இது பாரு இதுல நமக்கு பாரு தளிர் இருக்கு, 3 இருக்கு. தளிர் இருக்கு, அதுக்கு கடுமையான முதிர்ச்சியான இலை அந்த சிவப்பு கலர்ல இருக்கு பாரு, அது இருக்கு. அதுக்கு 2க்கு இடைப்பட்டது இருக்கு. அப்ப 2யுமே டிக் அடிச்சுக்கோ. சரி பூ இருக்கா? மேல இருக்கான்னு பாரு சார். ஓகே போயிட்டு வாங்க. ஓகே ஓகே. மேல பூ இருக்கா? பூ எப்படி இருக்கும்னா ரொம்ப சிறுசா இருக்கும். இல்லையா? காய் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஏய் ஏய் ஒற்றை இலை சொல்ல முடியாதுடா. அது ஒற்றை இலை தான்டா. தம்பி இல்லை சிவாஸ் சிவாஸ். வேற வந்து 12 அடி போடு. ஏய் சுத்தா. ஏய் அடிச்சு செஞ்சு வாரேன் 2 இப்ப தளிர் இருக்கியா? பூ இலை இருக்கு. இல்ல எனக்கு அந்த பையன் எழுதணும். யாரு அந்த ஆவி எழுது? நான் எழுதுறேன். எனக்கு அந்த பையன் அவன் எழுதாம இருக்கேன். போமா. பாய்ஸா கேர்ள்ஸா? கேர்ள்ஸ். நீ எடுத்து.
வேணாமா? அடுத்தது நீ. சரி, ஒரு நிமிஷம் இரு. இலை கூட்டு இலையா ஒற்றை இலையா? ஏய், இருடா உயரம்டா 10 அடி போட்டுக்கோ. ஏய் போன முன்னாடி போ. உயரம் 10 சரியா? கன அடி 10. வயசு 8 போட்டுக்கோ. 8. கல்லீர் இருக்கா? கல்லீர் இருக்கா? இல்லையா? ஆமாடா கல்லீர் இல்லைடா. உதிர்ந்த இலைனா இருக்கு. சரி, பூ இருக்கா? இல்லை. மொட்டு இல்லை, மனம் இல்லை, பழம் இல்லை, ஒட்டுண்ணே இல்லை. அடுத்து இந்த வெப்பாலை. வெப்பாலை நாகலிங்கம் ஒன்று, வெப்பாலை ஒன்று எழுதிக்கோ. மார்புக்கு நேர வரணும். மேலே ஏற்று. டேய் இலை என்ன இலை? கூட்டு இலையா? சரி, உயரம் 15 அடி போட்டுக்கோ. 19. நல்லா ஆமா கூட்டு இலை. இங்கடா ஊட ஊட வர எவ்வளோ வருதியா? சரி 19 வச்சுக்கோ. 2006டா. அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சு? 2006. அன்று ஒரு நாள் 18 சார். 28 சார். 18 போட்டுக்கோ. 18. 28 ஆகும் சார். சரி, தளிர் இருக்கா? தளிர் மேலே இருக்கு. மேலே இருக்கு. தளிர் இருக்கு. முதிர்வான இலையும் இருக்கு. பூ இருக்கா? வெள்ளை கலர்ல சின்னதா இருக்குதா பூ? இல்லை. பூ இல்லை, மொட்டு இல்லை, காய் இல்லை, பழம் இல்லை. ஒட்டுண்ணி எதுவும் இருக்கா? இல்லை. சரி, அடுத்து சரக்கொன்றை கீழே எழுதிக்கோ. சரக்கொன்றையும் எழுதிக்கோ. மரத்தோட பேர் எழுதிக்கோ. சரக்கொன்றை. ஒற்றை இலையா கூட்டு இலையா? கேர்ள்ஸ் யார் பார்க்கலாம்? வா, நீ பார்த்தியா? நீ பார்த்தியா? நீங்கள் 2 பேருக்கும். ஏய் முன்னாடி வா. காதல் சார் ஏதோ வண்டு கடிச்சிருச்சு. பேப்பர்ஸை விரிச்சுடா. ஃபேம்லெட் எங்க? நல்லா விரிச்சு இப்படியா தலைகளாக வச்சேன்னா ஃபோட்டோவில் தெரியுமா தெரியாதா? இப்படிடா இங்க பாருமா பாப்பா. எவ்வளவு? இருடா 18. இருடா இங்க பாருமா காவியாவே. சரக்கொன்றை வந்து கனாலு எவ்வளோப்பா? சரி, வயது வந்து தோராயமா 10 போட்டுக்கோ. தளிர் இருக்கா? தளிர் இல்லை. தளிர் இருக்கா? சரி, தளிர் இருக்கு. முதிர்வான இலை இருக்கு. மொட்டு இருக்கு. பூ இருக்கு. காய் கிடையாது, பழம் கிடையாது, தாவரம் ஒன்றும் இல்லை. சரி, தேக்கு போயிருவோமா? வந்து ஒற்றை இலையா கூட்டு இலையா? ஒற்றை இலை. 37. சரி, வயசு வந்துடா எனக்கு செய்து வருது. 30 போட்டுக்கோ. சரி, இலை வந்து தளிர் இருக்கு. முதிர்வான இலை இருக்கு. மொட்டு இல்லை, ஆனால் காய் இருக்கு. தளிர் இருக்கா? சரி, மொட்டு இல்லை, மலர் இருக்கு, காய் இருக்கு, பழம் கிடையாது. இதில் நீங்கள் எல்லாம் டிக்கெட் வச்சுக்கோ.
போட்டாச்சா? சரி, ஒரே ஒரு இது பில்வம் மட்டும் எடுத்துட்டு போயிருங்க. சரியா? பில்வத்தை நோட்டில் எழுதிக்கோ. உடம்ப சரி பண்ண பிறகு இதில் எழுதிக்கலாம். பில்வம் எழுதி எனக்கு எல்லாம் எழுதிக்கலாம். பில்வம் நோட்டில் எழுதிக்கோ. எல்லாம் ஏமா நீங்களாம் வீட்டுக்கு போயிடலாம். அது எழுதி கூட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. எடுக்கலைன்னா சார் எடுக்கலன்னு உள்ள நீ எழுதிக்கா. நீயும் அவனும் எடுக்கணும். நீங்கள் 2 பேரும் அங்கிட்டு வந்து நில்லு. யார் யார் எடுக்க போகிறா? நீயும் பரத்தோம். நீ எடுக்கியா? நீ இங்கிட்டு வந்து நில்லு. கறி விட்ட நில்லு. 2 பரத்தை எடுத்துருவோம். சரி, பில்வம் எழுதிக்கோ. நோட்டில் எழுதிக்கோ. நோட்டில் பில்வம் எழுதிக்கோ. இப்போ நான் சொல்ல அதுக்கு வண்டியில் கோடில் வந்து டிக்கு இன்ட்டு போட்டுட்டே வாங்க. நம்ம பேப்பரில் அடுத்த ஃபார்மில் சரி பண்ணிக்கலாம். பில்வம் ஒற்றை இலையா கூட்டு இலையா? முதல் கட்டத்தில் இன்டடி, 2வது கட்டத்தில் டிக் அடிச்சுக்கோ. முதல்ல இன்ட் அடிச்சுக்கோடா. சரி, அடுத்து உயரம்டா 10 அடி போட்டுக்கோ. கன அளவு 5 இன்ச்சாடா? அதை மட்டும்தான் அளக்கணும். அளந்துறேன். 4 இன்ச் போட்டுக்கோ. வயது 10 போட்டுக்கோ. இலை வந்து தளிர் இருக்கு, குடிச்சியான இலை இருக்கு, பூ இல்லை, மலர் இல்லை, காய் இல்லை, கனி இல்லை. உயரம் 25. அவன் எழுதுன்னு சொல்லாமல் கூடி சொல்லாமல் பாட்டுக்குமா இல்லை இருக்கா? உயரத்தனா மைனா போயிடுச்சா? தடுக்கி தெரிய மாட்டீங்களா? இந்த இருக்கும் இல்லை வீடு இல்லையே. கன அளவு 36. ஆண் வீடு இருக்கு, பெண் வீடு இருக்குல்ல. வயசு ஒரு 40 இருக்கா? அங்கே ஒரு வீடு இருக்கா? தளிர் இருக்கு, முதிர்வான இலை இருக்கு, முட்டு இல்ல, மலர் இல்ல, காய் இல்ல, பழம் இல்ல, ஒட்டு இல்ல. கிட்ட வந்து காய் எங்க இருக்கு? இங்க காய் இருக்கு. காய் இருக்கு பா. டிக் அடிச்சுக்கோ. பேன் பண்ணிக்கடா. இன்னொருத்தன் இதோட ஜாயின் பண்ணி அடி. இன்னொருத்தருக்கு ஒரு ஆள் போயா. ஆணி வந்துடாம மரத்தோட பேர் எழுதிக்கோ. வேம்பு. ஒற்றை இலையா கூட்டு இலையா? கூட்டு இலை. உயரம் 30 அடி போடலாம். எவ்வளோடா வருது? எவ்வளோடா வருது? 56 ஒரு 28. 56 ஒரு 28 ஆனலா? இலை இலை இந்த டேப்ல எவ்வளோடா இருக்கு? அடிஷனல் டேப்ல எதுல? இல்லே, நீ இந்த முனையில பிடிச்சா அவன் அந்த சைடு இருக்கு சொல்ல. கடைசி நம்பர் எதுடா? பெரிய நம்பரு அந்த டேப்ல 57. 57 இல்ல மனோஜ், அந்த ஒண்ணு வையில. நீ இதுக்கு அங்க போற போகுது. இல்ல தம்பி இல்ல. நீ எடுக்காதடா, நீ கரெக்டா வைடா. அது இல்லடா. அதுல எத்தனை கோடி? 77 80டா. சரியான இதுடா. ஏய், அவனுடைய கண்ண அளவு 80. என்னடா? போனியா? 80. கன அளவு 80. வயசு 40 போடுறான். 45 போடுறான்.
சார் அது சீசன் முடிஞ்சு போச்சா? வணக்கம். இளம் பசுமை ஆர்வலர்கள் என்கின்ற பசுமையை மீட்டெடுக்கும் பணியினை ஆசிரியர்களுக்கு மிக உயர்ந்த பயிற்சியினை வழங்கி அவர்கள் மூலமாக மாணவர்களான எங்களுக்கு இந்த ஒரு நாள் பயிற்சியை வழங்கியமைக்கு மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை 7 மணிக்கு இந்த பயிற்சி தொடங்கியது. முதலில் மரங்களை அடையாளம் காணுதல் என்கின்ற ட்ரீ மேப்பிங் நிகழ்வை திரு சி. சரவணன் ஆசிரியர் அவர்கள் மரங்களின் அமைப்பு, வயது, இலையின் அமைப்பு, பூக்கள், காய்கள், கனிகள் பற்றியும் அவற்றில் உள்ள ஒட்டுண்ணிகள் பற்றியும் சுமார் 10க்கும் மேற்பட்ட மரங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் கண்டுகொண்டோம். இந்த நிகழ்வின் போது பல பறவை இனங்களை கண்டு ரசித்தோம். இளம் பசுமை ஆர்வலர் திட்டத்தை உருவாக்கி தந்த மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.